அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் உங்களோட பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை வந்து பண்டாரம். ஐயா பரமசிவன் எழுதிய கட்டுரை. இந்த பண்டாரம், பரதேசி இந்த சொல்லாடல்களை நீங்க அதிகம் கேட்டிருப்பீங்க. இந்த சொல் எப்படி இப்போ இந்த காலத்துல வழங்கப்படுது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது வந்து ஒரே பொருள்ல தான் இந்த 2 சொல்லையும் பயன்படுத்துறோம். 2 சொல்லுக்கும் உள்ள பொருள் என்னன்னா, எதுவுமே இல்லாதவர்கள், உணவிற்கு கூட வழி இல்லாத ஏழைகளை குறிப்பதற்காக இந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பண்டாரம்ன்ற சொல் எவ்வளோ ஒரு பெரிய பொருள் கொண்ட சொல் தெரியுமா? பண்டாரம் என்றால் தங்கம், வெள்ளி, முத்து போன்ற விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கின்ற கருவூலத்திற்கு பெயர் வந்து பண்டாரம் அப்படின்னு அந்த பழைய காலத்தில் வழங்கியிருக்கிறாங்க. இந்த கருவூலங்கள் அரசு அரண்மனை மட்டுமன்று, கோயில்களிலும் இந்த பண்டாரம் இருந்திருக்கு. அங்கேயும் இந்த மாதிரி உயரிய பொருட்களை பாதுகாத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பாதுகாக்கிற அந்த பண்டாரத்துக்கு வெளியே நின்று காவல் காக்கின்ற மனிதர்களுக்கு பேர் பண்டாரம் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. அப்போது கோயில்களில் தங்கம், வெள்ளி, முத்து இந்த மாதிரி பொருட்கள் மட்டுமன்றி சமய நூல்களையும் நிறைய இடத்துல பாதுகாத்துருக்குறாங்க. அந்த இதுக்கு அந்த நூல்களை பாதுகாத்ததுனால அதற்கு பேர் சரஸ்வதி பண்டாரம் அப்படின்ற ஒரு சொல்லும் இருந்திருக்கு. அப்போ இந்த கோயில் வாசல்ல நின்று இதை அந்த பண்டாரத்துக்கு வெளியே நின்று பாதுகாத்த, காவல் காத்த இவர்களை, காவல் பணி செய்தவர்களை பண்டாரம் அப்படின்ற சொல்ல சைவம் மதம் சார்ந்து ஒரு சாதியாக அவங்கள அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க இப்போ இருக்கிற காவலாளிகளை போல நின்று கொண்டு காவல் காக்க தேவையில்லை. கோயில் அந்த பண்டாரத்துக்கு வெளியே ஒரு ஒரு கல் பலகை அடிச்சிருக்கிறாங்க. அந்த கல் பலகையில் பூக்களை கொட்டி கோயிலுக்காக பூக்களை தொடுத்து கொண்டே அந்த காவல் பணியை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த கல் பலகைகளில் நிறைய கல்வெட்டுகளும் இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய கோயிலில் இந்த பூ பலகைகள் கல்வெட்டுகளாக அங்கங்கே நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு ஐயா சொல்றாரு. அப்போ கோயிலில் இது மட்டுமன்றி கோயிலுடைய நந்தவனம், தோட்டம், மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை காவல் காக்கும் பொறுப்பும் இந்த பண்டாரம் அப்படிங்கிறவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க வந்து வெறும் கோயில் காவலர்களாக ஒரு இந்த மாதிரி செய்யாமல் இந்த பூத்தொடுக்கும் பணியையும் சேர்த்து கொடுத்ததுனால இது ஒரு அழகியலான, அளவுணர்ச்சி நிறைந்த வேலை பங்கீடாக இருந்திருக்கு அப்படின்னு ஐயா தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுறாரு. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் பண்டாரங்களோடு சேர்த்து கன்னடம் பேசும் பண்டாரங்களும் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவங்க. இவங்க பெரும்பாலும் வீர சைவ பிரிவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தங்களுடைய சாதிக்கு யோகீஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயரிட்டு கொள்கிறார்கள். வைணவ கோயிலில் இதே மாதிரி பண்டாரங்கள், அந்த பண்டாரத்தை காவல் பணி செய்தவர்களுக்கு பூத்தொடுக்கும் வேலை இல்லாமல் அவங்களுடைய மடப்பள்ளியில் உணவு தயாரிக்கும் வேலையை கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலையும் சேர்த்தே அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அவங்க பண்டாரி அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. பண்டாரி அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட தென் மாவட்டத்தில் சில முஸ்லீம்கள் அந்த வீட்டில் சமையல் வேலைக்கு செய்கிற சமையல் வேலை பார்க்குறவங்கள பண்டாரி அப்படின்னு அழைக்கிற வழக்கம் இருக்கான். பண்டாரம் என்பது செல்வ குவியலை குறிக்கும் சொல் என்பதனால் அருட்செல்வத்தை அள்ளி வழங்கும் இறைவனை மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுகிறார். இந்த வழக்கம் பற்றியே இறைவனின் அருட்செல்வத்தை நிரம்ப பெற்றவர் என்ற பொருளில் சைவ மத துறவிகள், மடாதிபதிகளை எப்படி கூப்பிடுறாங்கன்னா பண்டார சந்நிதிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மரபையொற்றித்தான் தம் ஆசிரியர் மீது குமரகுருபரர் பண்டார மும்மணிக்கோவை பாடியிருக்கிறாரு. பண்டாரம், பரதேசி அப்படின்ற சொல் எப்படி ஆயிப்போச்சுன்னா, இப்போ வந்து மேடு பள்ளம், ஏற்றத்தாழ்வு, இருப்பவன் இல்லாதவன் அப்படின்றதுக்கு குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் அது. ஒரு ஏற்றம் தாழ்வு, ஒரு மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் வசதியானவன் இல்லாதன்னு சொல்ற மாதிரி பண்டாரம், பரதேசின்னு சொல்லப்பட்ட சொல் தான் உண்மையிலேயே அந்த அர்த்தத்தில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பரதேசின்றவன் ஊராக சுற்றுறவன், கையில் காசு இல்லாமல் அங்கங்கே போய் தங்கி சாப்பிட்டுட்டு போகிறவன் பரதேசி. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுக்காக அன்று பயன்படுத்திய சொல் இன்னைக்கு ஒரே பொருளில் அழைக்கப்படுது
அப்படின்றத இந்த கட்டுரையை வாசிக்கும்போது நமக்கு தெரியுது. இது மட்டுமல்லாமல் பரதேசிகளை தேசாந்திரிகள் அப்படின்ற பெயராலும் அழைச்சிருக்கிறாங்க. நெடுவழிகளில் அவங்களுக்கு சத்திரங்கள், முன்னாடி கட்டுரைகள்லாம் சொல்லியிருக்கேன், சத்திரங்கள் வச்சு உணவு அளிச்சிருக்கிறாங்க. சில ஊர்லலாம் தம் ஊரில் வந்து தன்னுடைய சத்திரத்தில், ஊரில் இருக்க சத்திரத்தில் யாராவது ஒரு பரதேசி சாப்பிடாம போனால் தம் ஊருக்கே அவமானம் நினச்சலாம் சோறு கொடுத்ததாலாம் படிச்சிருக்கோம். ஆக இந்த கட்டுரையை வாசித்து முடிக்கும்போது சில சொற்கள் அதனுடைய உண்மையான பொருளை இழந்து வேற பொருளால் இன்னைக்கு அழைக்கப்படுது. அதனுடைய உண்மையான பொருளை நம்ம தேடி இது மாதிரி கட்டுரைகளை வாசிக்கும் போது, தெரிந்து கொள்ளும் போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இந்த பண்டாரம் என்ற சொல்லை பற்றி தேடும்போது அது வந்து ஒரு கோயிலில் மிக உயரிய பொருட்களை பாதுகாத்த ஒரு இடத்துக்கு பேர் பண்டாரம். அதற்கு காவல் பணி செய்தவர்களின் பெயர் பண்டாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ மிகவும் வியப்பாக இருந்தது. இன்று உங்களோடு இந்த கட்டுரையை பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.